ஒரு ஞானி மரத்தடியில் தவம் செய்து வந்தார். எதிர் வீட்டில் புதிதாக ஒரு பெண் குழந்தையோடு குடியேறினாள். அவள் ஒரு விபச்சாரி. தினம் ஒரு சில ஆண்கள் அந்த வீட்டிற்கு வந்து செல்வார்கள். இதை கவனித்த அந்த சாமியார், ஒவ்வொரு ஆணும் அவர் வீட்டிற்கு வந்து செல்லும்போது ஞானி ஒரு கல்லை எடுத்து பக்கத்தில் எறிவார். ஒரு சில வருடங்கள் கழித்து அது ஒரு குன்று போல ஆகிவிட்டது. ஞானி உடல்நலக் குறைவால் மறைந்தார். அந்த ஊர் மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடி அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். அந்த பெண்ணும் அதே நாளில் மண்டு போனாள். அவளை கவனிக்க யாருமே இல்லை. மேலுலகத்தில் அந்த பெண்ணிற்கு சொர்க்கத்தில் வழிகாட்டினார்கள். அவளும் சென்றாள். ஞானிக்கோ நரகத்திற்கு வழிகாட்டினார்கள். உடனே ஞானி கோபம் கொண்டு, எனக்கே நரகம் என்று கேட்டார். உங்களது சிந்தனை கடவுள் நாமத்தை உச்சரித்தாலும் அவள் மீதே இருந்தது. ஆனால் அவளோ தன் பெண்ணை படிக்க வைத்து தன்னைப்போல் ஆகிவிடக்கூடாது என்று கடவுளிடம் தினம் வணங்கி வந்தாள். இதுதான் காரணம் என்றார் ஒருவர்.